வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆம்பிளிஃபரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா எம்டெக் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபரு. இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 1200 வருது, கொரியர் சார்ஜோட சேர்த்து. இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். பொதுவாக ஆம்பிளிஃபர் அப்படின்னாலே உங்களுக்கு எஃப்எம், ஆக்ஸு, ப்ளூடூத்து இந்த மூணுமே மெயினாக இருக்கும். யூஎஸ்பி இருக்கும். மொத்தம் இந்த நாலுமே ஒரு ஆம்பிளிஃபரில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே போல் தான் இந்த ஆம்பிளிஃபரும். பட் என்னென்னா கொஞ்சம் மேலே உள்ள மாடல் இந்த கேபினெட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அதோட சவுண்டு எஃபெக்ட், ஏன்னா ஒவ்வொரு ஆம்பிளிஃபரும் ஒரு சவுண்டு எஃபெக்டை கொடுக்கும். சில இது சவுண்ட் பார்த்திங்கன்னா இறைச்சலாக இருக்கும், சில இது நல்ல கிளியரன்ஸாக இருக்கும், பேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபர் அதோட போர்டுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒரு மாதிரியாக இருக்கும். ஓகே, இதை நம்ம பிரித்தாச்சு. இப்போ இதை உள்ள இல்லை தெர்மோகோல்லாம் எடுத்துருவோம். எப்போதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. அதே சேம் ரிமோட் கண்ட்ரோல் தான், ஏன்னா எல்லாமே அசம்பிள் தான். அதனால் அதே ரிமோட் தான் நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே அசம்பிள் பண்ணது, அசம்பிள் செட்டு. இப்போ இந்த கவர்லேருந்து நம்ம வெளில எடுத்துருவோம். ஆம்பிளிஃபர் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வாங்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரன்ஸாக இருக்குது, பவர் பட்டனு, அதுக்கப்புறம் எஃப்எம் அண்டு சிடி பிளேயர் மாற்றிக்கலாம், மைக்கு கொடுத்துருக்காங்க, வால்யூமு, பேஸ் அண்டு ட்ரிபிள். மேலே பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி கண்ட்ரோல் அண்ட் கார்டு போட்டுக்கலாம், கார்டு ஸ்லாட் போட்டுக்கலாம். எஃப்எம், ஆக்ஸும் இருக்குது, அதிலே ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ஒரு நல்லா இருக்குது. ஒரு மீடியமான சைஸு, ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது, ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது. இது ஒரு மீடியம் சைஸான ஆம்பிளிஃபர். இது இந்த இடத்துல நீங்கள் கார்டு போட்டுக்க முடியும். நம்ம மெமரி கார்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெமரி கார்டை நீங்கள் போட்டுக்க முடியும். அப்படியே பின்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேட்ரி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் பேட்ரி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர், தென் சிடி, டிவிடி. நம்ம செட்டாப் பாக்ஸு, டிவியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். டிவிடி பிளேயர் இருந்தாலும் தனியாக சேர்த்தே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதை ஆன் பண்ணுறீங்களோ அந்த சவுண்டு நமக்கு ஸ்பீக்கரில் கேட்கும். அதனால் மொத்தம் லெஃப்ட் ரைட் மொத்தம் 3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4440 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாங்ஸை பொறுத்த வரைக்கும் கிளியரன்ஸாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.